அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சயின்ஸ் வித் சரவணன். சரவணன் டிகோட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 10th ஸ்டாண்டர்டு சயின்ஸ் 4th டாபிக் எலக்ட்ரிசிட்டி, மின்னோட்டவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம 10th பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், மின் அழுத்தத்தில் இருந்தால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மின்னழுத்த வேறுபாடு, ஓம் விதி, அதுக்கடுத்து மின்தடை சுற்றுகள், இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் அப்படிங்கிறது தெரியணும். அது ஆக்சுவலி 9th புக்கில் இருக்குது. ஸோ 9th ஸ்டாண்டர்ட் வரும்பொழுது அதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். பட் இங்கே அதனுடைய இன்ட்ரொடக்ஷன் தெரிந்தால் தான் இந்த இடத்துல மின்னழுத்தம் அப்படிங்கிறது புரியும். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எலக்ட்ரிக் சார்ஜ்னு தெரியணும். எலக்ட்ரிக் சார்ஜ் தமிழில் இதுக்கு பேர் மின்னூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்னூட்டம் அப்படின்னு பேர். எலக்ட்ரிக் சார்ஜ்ன்றது லைக் பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் நெகட்டிவ் சார்ஜை குறிக்கக்கூடியது. பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ்ன்றது போலாக அதனுடைய துகள்களான புரோட்டான் அல்லது எலக்ட்ரான்ஸை குறிக்கக்கூடியது தான் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதோடைய எஸ்ஐ யூனிட், இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தோன்னா எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு பார்க்கும்போது கூலும் அப்படிங்கிற ஒரு அறிஞர். அதனால தான் அவருடைய எஸ்ஐ யூனிட் அவருடைய பேரே வச்சுருப்பாங்க, கூலும் அப்படின்றது. இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின், எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஓகே, ஸோ மின்னூட்டத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கூலும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ரைட். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இது இதனுடைய சிம்பிள் ரொம்ப முக்கியம். எலக்ட்ரிக் சார்ஜினுடைய சிம்பிள் Q ஆர் கேபிட்டல் Q, ரெண்டுமே எதுவும் நம்ம போடலாம். சரிங்களா? ரெண்டாவது எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் மின்னோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதனுடைய சிம்பிள்னு எடுத்துக்கிட்டோன்னா ஐ. இதனுடைய சிம்பிள் கேபிட்டல் ஐ. ஸோ மின்னோட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதாவது ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு. ஓகேங்களா? இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் என்று சொல்லக்கூடிய Q அதனுடைய டைம், அதாவது டைம் மீன்ஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ், அதாவது ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். த ரேட் ஆஃப் flow of electric charge. எலக்ட்ரிக் சார்ஜ் தமிழ்லனா மின்னூட்டம் பாயும் வீதம். தமிழ்ல மின்னூட்டம் பாயும் வீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்னூட்டம் பாயும் வீதமே மின்னோட்டம் எனப்படும் அப்படின்னு பேர். அப்போ ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மின்னூட்டம் பாயக்கூடிய அந்த டைம் வீதம்னு வருது இல்லையா, அதாவது தட் மீன்ஸ் த ரேட்னு வருது. ரேட் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா டைமை குறிக்குது, காலம். வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு அர்த்தம். ரெஸ்பெக்ட் டு டைம், இதற்கு ஆகக்கூடிய கால அளவு தான் எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ எலக்ட்ரிக் கரண்ட் ஐ ஈக்குவல் டு என்னது, வித் ரெஸ்பெக்ட் டு வீதம்னாலே டிவைடட் பை டி அப்படின்னு அர்த்தம். வீதம் தானே வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ மேலே என்ன வரும், என்ன பாயுது அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஃப்ளோ ஆகுது, Q ஃப்ளோ ஆகுது. ஸோ Q மேலே. அப்போ ஐ ஈக்குவல் டு Q பை டி. ஐ ஈக்குவல் டு Q பை டி அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு அப்படின்னு பார்த்தோம்னா ஆம்பியர். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். ஸோ இதனுடைய சிம்பிள் கேபிட்டல் ஏ. சரியா? ஸோ இதான் எலக்ட்ரிக் கரண்ட்டில் தெரியக்கூடியது. அப்போ எலக்ட்ரிக் சார்ஜனை எதை குறிக்கும், மின்னூட்டம்ன்றது இட்ஸ் அ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சார்ஜான புரோட்டான் எலக்ட்ரானை குறிக்கக்கூடியது. கண்டுபிடிச்சவர் அது எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ்னு எடுத்துட்டோம்னா கூலும். அதேமாதிரி எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். மின்னோட்டம் பாயும் வீதம் மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் டைம் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜுக்கு பேர் தான் என்ன பேர், எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்கிறாங்க. அதனுடைய அலகு எஸ்ஐ யூனிட். எஸ்ஐ யூனிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆம்பியர். புரியுதுங்களா? எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்ன, எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன புரியுது இல்லையா? இதற்கு அடுத்து தான் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்று சொல்லக்கூடிய மின்னழுத்தம். ஸோ அதை பற்றி இந்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் மின்னழுத்தம் பற்றி கொடுத்துருக்காங்க.
அது என்ன, அதுக்கப்புறம் மின்தடைனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ இது புரியுது இல்லையா? மின்னூட்டம்னா என்ன, மின்னோட்டம்னா என்னன்னு புரியுது இல்லையா? ம், ஓகே, குட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். மின்னோட்டவியல். ஓகே. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மின்னோட்டம், தட் மீன்ஸ் எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒரு கடத்தி வழியாக பாயும் மின்னோட்டங்களின் இயக்கமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கடத்தினா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தாமிர கம்பி, காப்பர் ஒயர்னு எடுத்துக்கங்க. அதன் வழியாக பாயக்கூடிய மின்னூட்டங்கள், அந்த மின்னூட்டங்கள்லாம் ஏதோ கன்சிடர் பண்ணிக்கிறாங்க, எலக்ட்ரான்களை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அதனுடைய இயக்கம் ஃப்ளோ, அதுதான் மின்னோட்டம். பட் எக்ஸாக்டாக இது வந்து ஒரு டெஃபினேஷன் கிடையாது. மின்னோட்டம்னா என்னன்றதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து எக்ஸாக்டாக என்னது, ஒரு கடத்தியின் குறுக்குவெட்டு பரப்பகுதியாக Q அளவு மின்னோட்டமானது T காலத்தில் கடந்து சென்றால், அல்லது அது பாயும் மின்னூட்டமானது அதில் பாயும், அதாவது அதான் கடந்து சென்றால் அதுக்கு பேர் என்ன பேர், மின்னோட்டம். I = Q/T. இதான் வந்து வரையறை. அதோட ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் எப்படி இருக்கும் அப்படின்னா, மின்னோட்டத்தின் திசையானது த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் எலக்ட்ரான்களின் இயக்கத்திற்கு எதிர் திசையில் உள்ளது. சரிங்களா? மின்னோட்டத்தின் திசையானது எலக்ட்ரான்களின் இயக்கத்திற்கு எதிர் திசையில் உயர் மின்னழுத்தத்தில் இருக்கும் நேர்மின் முனையிலிருந்து குறைந்த மின்னழுத்தத்தில் இருக்கும் எதிர்மின் நோக்கி பாயும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சார் இது, ஒன்றும் புரியலையா? மின்னோட்டம்னா என்னன்னு சொல்கிறோம், தி ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ளோ ஆகிறதுக்கு பேர் தானே மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய டைரக்ஷன் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் போகும், எங்கிட்டிருந்து எங்கிட்டு போகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ எலக்ட்ரான்கள் ஃப்ளோ ஆகுது, அதற்கு எதிர் திசையில். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே பாருங்கள், இதான் வந்து எலக்ட்ரானுடைய பாயக்கூடிய திசை. இதான் வந்து ப்ளூ கலரில் இருக்கிறது தான் எலக்ட்ரான்கள். அப்போது இந்த இடத்துல இருந்து ஆப்போசிட் சைட்லேருந்து என்ன ஆகுது, இது ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு வருது. அதான் கொடுக்குறாங்க, எதிர் திசையில் உயர் மின்னழுத்தத்தில், அதாவது ஹை பொட்டன்ஷியல் டு உயர் மின்னழுத்தத்தில் இருக்கும் நேர்முன் முனையிலிருந்து. அப்போ இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது இட்ஸ் ஹை பொட்டன்ஷியல். ஹை பொட்டன்ஷியல்ன்றது பாசிட்டிவ் சார்ஜ். அதிலிருந்து நெகட்டிவ் சார்ஜான லோ பொட்டன்ஷியல் குறைந்த மின்னழுத்தத்திற்கு பாய்கிறது. இவ்வளோதான் விஷயம் தான் கொடுக்குறாங்க. உயர் மின்னழுத்தத்தில் இருக்கும் நேர்மின் முனையிலிருந்து குறைந்த மின்னழுத்தத்தில் இருக்கும் எதிர்மின் நோக்கி பாயும். அப்போ கேட்கலாம் இல்லை, எலக்ட்ரான்ஸோட ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எதுலேருந்து எது வரையும் போகுது அப்படின்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஒரு பாயிண்ட் பாசிட்டிவ் டு நெகட்டிவ், நேர்மின் முனையிலேருந்து எதிர்மின் முனைக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ஹை பொட்டன்ஷியல் உயர் மின்னழுத்தத்திலிருந்து லோ பொட்டன்ஷியல் குறைந்த மின்னழுத்தத்திற்கு பாய்கிறது. அப்போ எலக்ட்ரான் நேர் திசையில் பாய்கிறதா எதிர் திசையில் பாய்கிறதா அப்படின்னு கேட்டாங்கன்னா எதிர் திசையில் பாய்கிறது. இவ்வளோதான் விஷயம். அடுத்து மின்னோட்டத்தின் டெஃபனிஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். எஸ்ஐ அழகு என்னதுங்க, ஆம்பியர் பார்த்தோமா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், நிறைய எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. எஸ்பெஷலி டிஎன்எஸ்ஆர்பி, எஸ்ஐபிசி இதெல்லாம் வந்து அதிகமாக அந்த கொஷின் கேட்பாங்க, அடிக்கடியும் கேட்பாங்க. அப்போ மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர். ஆம்பியருடைய சிம்பிள் கேபிட்டல் ஏ. ஆம்பியருடைய சிம்பிள் கேபிட்டல் ஏ. அப்போ ஒரு ஆம்பியர் ஈக்குவல் டு ஒரு கூலும் பை வினாடி. எது சார் ஒரு கூலும் பை வினாடி? அப்போ I = Q/T. கரெக்டு தானே? I = Q/T. Qனுடைய யூனிட்டு கூலும், Tனுடைய யூனிட் வினாடி, அதனால தான் கூலும் பை வினாடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே. அடுத்து வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் கொஷின், இதுலேருந்து ஒரு கொஷின் கொடுக்குறாங்க. 12 கூலும் மின்னூட்டம் அப்படின்னு கொடுத்துறாங்க. அப்போ என்ன கொடுத்துட்டாங்க, Q கொடுத்துட்டாங்க, 12 கூலும். சரி, ரைட்டு. 5 வினாடி நேரம், 5 வினாடி நேரம்னா என்ன கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க 5 செகண்டு. ஓகேங்களா? 5 செகண்ட் கொடுத்துட்டாங்க. மின்விளக்கின் வழியாக பாய்கிறது எனில் அதன் வழியை செல்லக்கூடிய மின்னோட்டத்தின் அளவு. மின்னோட்டத்தினா I என்னன்னு கேட்குறாங்க. அப்போ I = Q/T. முடிஞ்சா அப்போ 12/5. 12/5 எவ்வளோ வருது, 2.4 ஆம்பியர். கிளியரா? இப்போ சப்போஸ் இப்படி கொடுத்துட்றாங்க, Q கேட்குறாங்க, I கொடுத்துட்றாங்க, T கொடுத்துட்றாங்க. சரிங்களா? Q கேட்குறாங்கன்னா என்ன செய்வீங்க, Q = I × T. அப்படியே என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். ஏன்னா Q கேட்டாங்கன்னா I × T என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தோன்னா மின் சுற்று, எலக்ட்ரிக் சர்க்யூட்டுன்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் சர்க்யூட் அப்படின்னு பார்க்கும்போது சும்மா பேசிக்கான ஒரு விஷயந்தான். ஓகே, இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சாவி மூடி இருக்கும்போது மின்விளக்கு ஒளிகிறதுனா, சாவி மூடி இருக்கும்போதுனா க்ளோஸ்டு கீன்னு அர்த்தம். க்ளோஸ்டு கீ அப்படின்னா சுவிட்சை ஆன் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ க்ளோஸ்டு கீ இருக்கும்போது கண்டிப்பாக என்ன ஆகும், எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதுவே ஓப்பன் கீயாக இருக்கும்போது, அதாவது சாவி திறந்திருக்கும்போது நோ எலக்ட்ரிக் கரண்ட், நோ எலக்ட்ரிசிட்டி. ஓகேங்களா? ரைட். இது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இந்த பாயிண்ட்டு. இதில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேர் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுடைய பேர்.
இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கேட்பாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எஸ்பெஷலி யாருக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தோன்னா, ஆப்வியஸ்லி டிஎன்யூஎஸ்ஆர்பி எழுதக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த தேர்வுகள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கருவிகள் ஓரியன்டடாக நல்லா படித்து வச்சுக்கணும். மின்தடையாக்கி சரிங்களா? மின்தடையாக்கி மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய பயன்படுகிறது. மின்தடை மாற்றி மின்னோட்டத்தின் அளவை தேர்ந்தெடுக்க பயன்படுகிறது. அம்மீட்டர் மின்னோட்டத்தை எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு. வோல்ட்மீட்டர் மின்னழுத்த வேறுபாடு அல்லது மின்னழுத்தம் இது ரெண்டே அளப்பதற்கு இதை பயன்படும். கால்வாமீட்டர் மின்னோட்டம் மற்றும் அதனுடைய திசை ரொம்ப முக்கியமான கொஷின். திசையை கணக்கிடுவது. அப்போ மின்னோட்டத்தை அளவிடுவதற்கு அம்மீட்டர், மின்னோட்ட திசையை அளவிடுவதற்கு கால்வாமீட்டர். சரிங்களா? இந்த 2 கொஷினுமே ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்தோன்னா இந்த எஸ்ஐபிசி எக்ஸாம் எழுதுறவங்க மறுபடியும் அதை தான் சொல்கிறோம். எஸ்ஐபிசி எழுதுறவங்களுக்குலாம் மேக்ஸிமம் நம்மளுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஓரியன்டாக கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ போனதுலேன்னு சொல்ல முடியாது. அதுக்கு முந்தின ஒரு கொஷின் பேப்பரில் கொஷின் பேப்பரில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ்னு சொல்கிறீங்களா, மின்னூட்டம். அந்த மின்னூட்டத்தை அளக்க பயன்படும் கருவியின் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்க. எலக்ட்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன பேருங்க? எலக்ட்ரோஸ்கோப் அப்படின்னு பேர். இதில் அந்த புக்கில் இல்லை, பட் நம்ம கூடுதலாக என்ன பண்ணி வச்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிதானே? ரைட். அப்போது ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா மின்தடையாக்கி, அதுக்கு பேர் ரியோஸ்டர்னு சரி ரெசிஸ்டர். மின்தடைனா ரெசிஸ்டன்ஸ், மின்தடையாக்கினா ரெசிஸ்டர்னு வரும். ஓகே, அப்போ ரெசிஸ்டர் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது? மின்சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்வதற்கு. சரிங்களா? டு யூஸ் டு ஃபிக்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்றோம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா மின்தடை மாற்றி, அதுதான் ரியோஸ்டேட், மின்தடை மாற்றி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது மின்னோட்டத்தின் அளவை தேர்ந்தெடுக்க பயன்படுகிறது. டு செலக்ட் த மேக்னிடியூட் கரண்ட். இது மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய தேர்ந்தெடுக்க. இந்த வார்த்தைகள் தான் கீவேர்டு. சரிங்களா? நிர்ணயம் செய்ய அப்படின்னா டு ஃபிக்ஸ் த எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேங்களா? தேர்ந்தெடுக்க அப்படின்னா டு செலக்ட் த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ரெண்டுக்கு உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அடுத்து அம்மீட்டர், வோல்டோமீட்டர் அண்ட் கால்வாமீட்டர் இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஓகே, குட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சிம்பிளையும் ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் பார்த்துக்கலாம். இது வரைக்கும் கொஷினில் வந்ததில்லை. சிம்பிள்ஸும் ஜஸ்ட் பார்த்துக்கிட்டா போதும். அதே மாதிரி இது டையோடோட சிம்பிள். மின்னணு கருவிகளில் டையோடு பயன்படுகிறது. எல்இடி நம்மளுக்கு தெரியும், ஒளிமின் டையோடு, லைட் எமிட்டிங் டையோடு. ஸோ 7 துண்டு காட்சி பலகையில் பயன்படுகிறது. இதுவும் சேர்த்து தான் பார்த்துக்கணும். இதுவும் ஒரு கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா தரை இணைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது எர்த்திங்னு சொல்லுவாங்க. மின் சாதனங்களை பாதுகாக்க மின்னழுத்தத்தை அளவிட குறிப்பு புள்ளியாக செயல்படுகிறது. எதை அளவிட? மின் அழுத்தத்தை அளவிட ஒரு குறிப்பு புள்ளியாக செயல்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா எதை சொல்லலாம்? தரை இணைப்பு. தட் மீன்ஸ் தரை இணைப்பு ஆங்கிலத்தில் என்னங்க வரும்? ஓகே, கிரவுண்ட் கனெக்ஷன் சொல்லலாம் அல்லது எர்த்திங்னு சொல்லலாம். ஓகே, கிரவுண்ட் கனெக்ஷன். எர்த்திங் பற்றி நம்மளுக்கு தனியாக ஒரு கீழே நம்மளுக்கு இந்த டாப்பிக்கில் கீழே கொடுத்துருக்காங்க. அங்கே நம்ம பார்க்கலாம். சரியா? குட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? எலக்ட்ரான்கள் மின்கலத்தின் எதிர்மின் முனையிலிருந்து நேர்மின் முனைக்கு செல்கிறது. எலக்ட்ரான்கள் மின்கலத்தில் எதிர்மின் முனையிலிருந்து நெகட்டிவ் சார்ஜிலிருந்து நேர்மின் முனைக்கு செல்கிறது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா மின்னோட்டத்தின் திசையானது நேர்மின் மின்னோட்டத்தின் திசையில் இருக்கும். மின்னோட்டத்தினா எலக்ட்ரிக் கரண்டோட திசையானது நேர்மின் மின்னோட்டத்தின் திசையில் இருக்கும் அல்லது எதிர்மின் மின்னோட்டம் சொல்லிக்கு எதிர் திசையில் இருக்கும் எனவும் கூறலாம். எனவே மின்னோட்டத்தின் திசையானது ஒரு மின் சுற்றில் நேர்மின் முனையிலிருந்து எதிர்மின் முனையை நோக்கி இருக்கும். எதனுடைய திசையானது? மின்னோட்டத்தின் எலக்ட்ரிக் கரண்டோட டைரக்ஷன். அப்போ இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோமே சார், அது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். இது மின்னோட்டம். சரிங்களா? இப்போ மின்னோட்டம்னா எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்டுடைய டைரக்ஷன் ஆனது ஓகே, எங்கேருந்து எங்கே போகுன்றாங்க? பாசிட்டிவ் டைரக்ஷன் டு நெகட்டிவ் டைரக்ஷனுக்கு போகும். அதாவது பாசிட்டிவ் முனையிலிருந்து நெகட்டிவ் முனையை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ முனை அப்படின்னா டெர்மினல்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல். அடுத்து மின் கூறுகள் அதெல்லாம் ஜஸ்ட் பார்க்கலாம். மின்னழுத்த வேறுபாடு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு. மின்னழுத்தம்னா என்ன சொல்கிறாங்க? ஓரளவு நேர் மின்னோட்டத்தை முடிவில்லா தொலைவில் இருந்து மின்விசைக்கு எதிராக அப்புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்படும் வேலை. இவ்வளோ பெருசெல்லாம் இல்லை, ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். ஒரு பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கிடுவோம். அடுத்து ஒரு பி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு ஈரில்லா தொலைவு. ஈரில்லா தொலைவுனா இன்ஃபினிட்டி பாயிண்ட்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இந்த புள்ளியிலேருந்து
Q அப்படிங்கிறது சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் சார்ஜை நகர்த்துறதுக்கு, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நகர்த்துறதுக்கு நான் செய்யக்கூடிய எக்ஸ்டர்னல் ஒர்க்கு சார். அந்த லென்த்தாக பேர் கம்மியாக இருந்துச்சுன்னா, குறைவாக இருந்துச்சுன்னா ஈஸியாக நகர்த்திட முடியும். ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வோல்டோமீட்டரோ என்ன பண்ணுவாங்க, மின்னழுத்தமானியோ வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா நகர்த்துவாங்க. தட் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா இணைப்பாங்க. அதுக்கு பேர் தான் மின் அழுத்தம். ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளிக்கு கொண்டு வரது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போது நான் வீடுகளில் வந்து இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல டேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். ஓகே, இந்த இடத்துல ஒரு டேப் இருக்குது. டேப்பில் வந்து ஃப்ளோ ஆஃப் வாட்டர் வருது. சரிங்களா? பக்கத்தில் வந்து நான் ஒரு செடி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அப்போ ஒரு சின்ன ஒரு பைப் கனெக்ட் பண்ணால் நான் போதும். அதில் ஈஸியாக என்ன ஆகும், வாட்டர் ஃப்ளோ ஆகும். கரெக்டாக? ஏன்னா ஒரு 10 செடி 20 செடி நான் வாங்குகிறேன். அப்போ அதை தள்ளி நீங்கள் வைக்கணும். ஸோ இந்த இடத்துல அப்படியே வைக்கிறீங்க. அப்போ நம்பர் ஆஃப் செடிகளோட எண்ணிக்கை உயரும்போது கண்டிப்பாக சின்ன லென்த்தான டியூப் பத்தாது. கண்டிப்பாக கடைசி செடிக்கு வரணும்னா அதுக்கு ஏற்றாப்புல லென்த் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்டாக? இந்த அளவுக்கு டியூப் என்ன பண்ணுறீங்க, இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அப்போ இப்படி இன்க்ரீஸ் பண்ணால் தான் இங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் பாயும். ஓகேங்களா? இதில் கொஷின் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இதுதான் வந்து ஒரிஜினல் டியூப் சின்னதாக இருந்துச்சு இல்லையா, இதுதான். சரியா? இப்போ இங்கே வந்து தண்ணி வந்து ஃப்ளோ ஆஃப் வாட்டர் எப்படி இருக்கும், ஸ்பீடாக இருக்கும். அதேமாதிரி ஷார்ட் டைம்லேயும் முடிச்சிடும். ஷார்ட் டைம்லேயும் ஈஸியாக என்ன ஆகிடும், அந்த செடிக்கு தண்ணி பாய்ஞ்சிரும். ஆனால் ரொம்ப தூரத்தில் இப்போ இந்த செடிக்கு தண்ணி பாயணும் அப்படின்னா இங்கேருந்து போகும்போது, இப்போ டேப் இங்கே தான் இருக்குது. இப்போ இங்கேருந்து போகணுன்னா என்ன ஆகும், இட் வில் பி டேக் டைம். கண்டிப்பாக டைம் எடுக்கும் இல்லையா? அப்போ சீக்கிரமாகவும் போகணும், அதே மாதிரி டைமும் எடுக்கும். அட் த சேம் டைம் தண்ணியோட அளவும் குறையும். இங்கே எப்படி ஃபுல்லாக வந்துச்சோ அந்தளவுக்கு இங்கே ஃபுல்லாக வராது, கம்மியாக தான் வரும். அப்போ தண்ணியும் அதிகமாக போகணும், டைமும் ஷார்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எக்ஸ்டர்னலாக ஒரு மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணுவோமா? கரெக்டாக? அந்த மோட்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணியை என்ன பண்ணும், அது புஷ் பண்ணுறது மூலம் இங்கே ஈஸியாக ஃப்ளோ ஆகும் வாட்டர். கரெக்ட்? சேம் அதே பாயிண்ட்டு தான். அப்போ இங்கே ஒரு பாயிண்ட்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணுறீங்க, அந்த உள்ள இருக்கக்கூடிய ஃப்ளோ ஆஃப் வாட்டருக்கு பேர் தான் என்னது, இட்ஸ் எ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு பேர். ஓகேங்களா? அப்போ ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளிக்கு, இப்போ ஏ அப்படிங்கிற புள்ளியிலேருந்து பி அப்படிங்கிற புள்ளிக்கு எலக்ட்ரிக் சார்ஜை ஃப்ளோ பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னலாக செய்யக்கூடிய ஒரு இங்கே மோட்டர் என்ன செய்யும், ஒரு புஷ் பண்ணும், ஒரு ஒர்க் செய்தியா வேலை. ஏன்னா மோட்டர் என்ன செய்யுது, தண்ணியை புஷ் பண்ணுது. அந்த மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜை புஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் சேர்க்கக்கூடிய ஒன்று தான் என்னதுன்னா வோல்டோமீட்டரோ இல்லை வந்து பொட்டன்ஷியோமீட்டரோ சேர்ப்பீங்க. ஓகேங்களா? ஒரு உதாரணத்துக்கு பொட்டன்ஷியோமீட்டர்னு எடுத்துக்கிறோம். இந்த பொட்டன்ஷியோமீட்டர் என்ன பண்ணுவோம், இங்கே எப்படி மோட்டர் ஆட் பண்ணுறீங்களோ அதேமாதிரி இங்கே பொட்டன்ஷியோமீட்டர் ஆட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அப்போ இந்த பொட்டன்ஷியோமீட்டர் என்ன செய்யுது, ஒரு வேலை செய்யுது, ஒரு ஒர்க்கு செய்யுது. எந்த பாயிண்ட்லேருந்து, ஒரு புள்ளியிலேருந்து மற்றொரு புள்ளிக்கு. இப்போ இந்த ஏ அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து பி அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு புஷ் பண்ணுறதுக்கு, ஒரு புள்ளியிலேருந்து மற்றொரு புள்ளிக்கு மின்னூட்டத்தை நகர்த்த செய்யப்படும் வேலை. தட் இஸ் கால்டு என்ன பேர், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். அப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் V இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறீங்க, ஒரு ஒர்க்கு தானே செய்கிறீங்க. ஓகே, வேலை செய்கிறோம். அப்போ வேலை செய்கிறோம் அப்படின்னா மேலே ஒர்க்கோட சிம்பிள் W டிவைட் பை எதை நகர்த்துறதுக்கு, Q நகர்த்துறதுக்கு, W பை Q. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா, இப்போ அந்த புக்கு போயிடலாம். ரைட்? இப்போ இந்த பாயிண்ட் அதை இப்போ ஓரளவு நேர்முன்னோட்டத்தை முடிவுலாம் தொலைவிலிருந்து புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்படும் வேலைன்றாங்க. அல்லது இங்கே பாருங்கள், மின்னழுத்த ஓரளவு நேர்முன்னோட்டத்தை நகர்த்த செய்யப்படும் வேலை. அவ்வளோதான். எதற்கு எதிராக, மின்விலக்கு விசைக்கு எதிராக. அது ஒரு பாயிண்ட் தான். ஓகே, அப்போ மின்னழுத்த வேறுபாடு V இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்க, W பை Q. செய்யப்பட்ட வேலை டிவைட் பை மின்னோட்டம் கொடுத்துட்றாங்களா. அப்போ வேறுபாடுன்னு கொடுக்குறாங்களே, அது என்ன சார், ரெண்டுக்குள்ளே வேறுபாடு. இப்போ A அப்படிங்கிற பாயிண்ட்டில் B அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு போகிறீங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் V1 வச்சுக்கலாம், இங்கே வரையும் கொண்டு போன பொட்டன்ஷியலை V2 வச்சுக்கலாம். ரெண்டு கிடைப்பட்ட டிஃபரன்ஸ் தான். V1 அதிகமாக இருந்துச்சுன்னா V1 மைனஸ் V2, V2 அதிகமாக இருந்துச்சுன்னா V2 மைனஸ் V1. அவ்வளோதான். நான் வந்து ABன்னு வச்சுருக்காங்க, எல்லாம் ஒன்று தான். ஓகே, மின்னழுத்தத்தின் அலகு ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். மின்னழுத்தம் அல்லது மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு வோல்ட்னுடைய சிம்பிள், அதுவும் V தான். பாருங்கள்,
10 கூலும் மின்னோட்டத்தை அப்போ என்ன கொடுத்துட்றாங்க 10 கூலும்னு கொடுத்தனாலே ஆப்வியஸ்லி என்ன கொடுத்துட்டாங்க Q கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ Q வந்து 10 கூலும். சரி ரைட்டு. ஒரு மின்சுற்றில் 2 புள்ளிகளுக்கு இடையே நகர்த்த செய்யப்படும் வேலை 100 ஜூல். அப்போ என்ன வேலைன்னு கொடுத்துட்டு W கொடுத்துட்டு 100 ஜூல்னு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு. அப்போ என்ன கேட்குறாங்க V கேட்குறாங்க. அவ்வளோதான் சிம்பிள். அப்போ V ஈக்குவல் என்ன சொல்லிட்டோம் W/Q. V ஈக்குவல் டு W/Q. அப்போ 100 டிவைடட் பை 10 அப்படின்னு பார்க்கும்போது 10 வோல்ட்ஸ். முடிஞ்சா புரியுது இல்லையா? அப்போ இது ஒரு ஃபார்முலா. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா பார்த்தோமே அது என்னது I ஈக்குவல் டு Q/T. இந்த ஃபார்முலாலாம் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து ஹோம் விதி, ஹோம்ஸ் லா. சரிங்களா? ஹோம்ஸ் லா அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம பார்த்த அந்த குழாய் கணக்கு தான் பார்க்குறோம். அந்த குழாய் ஒன்று பார்த்தோம் இல்லையா இந்த இடத்துல இந்த டயக்ராம் புரியுது இல்லையா? டயக்ராம் புரியுது. அப்போ ஒன்றும் இல்லை, இது என்ன சொன்னோம் செடின்னு சொன்னோம் பிளான்ட்டு. ஓகே, நம்பர் ஆஃப் செடிகளோட எண்ணிக்கை உயர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக லென்த்து சரிங்களா, லென்த் ஆஃப் அந்த ஒயர், அதாவது ஒயர்ன்றத விட லென்த் ஆஃப் த டியூபை இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்டாக? அட் த சேம் டைம் நீங்கள் என்ன பண்ணணும், மோட்டர் மூலமாக செய்யக்கூடிய ஒர்க் இருக்கு இல்லையா, தட் மீன் பொட்டன்ஷியல், அந்த பொட்டன்ஷியலையும் அதிகப்படுத்தணும். கிளியரா? அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னா இப்போ இந்த இடத்துல ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ், அந்த க்யூன்றது என்னது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் தானே. ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் என்ன சொல்லிக்கிறோம் கரண்ட்டுன்னு தானே சொல்லுவோம். ஓகே, அப்போ நீங்கள் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னா, அதாவது ஐயை இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஆப்வியஸ்லி இங்கே மோட்ரு மூலமாக பொட்டன்ஷியல் மீட்டரில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலையும் நீ என்ன பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ விஐயும் இன்க்ரீஸ் பண்ணணும். கரண்ட்டை குறைக்கணும்னா விஐயும் குறைக்கணும். அப்போ இது அதிகமாச்சுன்னா இதுவும் அதிகமாகுது, இது குறைஞ்சின்னா இதுவும் குறையுது. அப்படின்னா இது ரெண்டும் என்ன ப்ரொபோர்ஷனில் இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனில் இருக்குது. அப்போ வி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ. இதை யார் சொல்கிறான், இவர் தான் ஹோம்ஸ் லா. அப்போ வினா என்ன சார், வி மீன்ஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆர் பொட்டன்ஷியல். தமிழில் சொல்லணும்னா மின் அழுத்த வேறுபாடு. கரண்ட்டு ஐனா எலக்ட்ரிக் கரண்ட்டு, கரண்ட் மீன்ஸ் மின்னோட்டம். ஓகேங்களா? தட்ஸ் இட். இதை தான் நம்ம வந்து புக்கில் பார்க்க போகிறோம். அப்போ ஜார்ஜ் சைமன் ஹோம் அவருடைய ஃபுல் நேம் என்ற ஜெர்மன் இயற்பியலாளர். இதுக்காக சார் அவங்களுடைய நாட்டினுடைய பேர்லாம் அவசியமா அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு அது அவசியம் இல்லை, பட் டிஎன்யூஎஸ்ஆர்பி படிக்கிறவங்களுக்கு அது அவசியம். பிகாஸ் சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, அந்த சயின்டிஸ்டோடைய நாடையும் கேட்டுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த இயற்பியலாளர் மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு. அப்போ என்ன அர்த்தங்க, மின்னோட்டம்னா ஐ எலக்ட்ரிக் கரண்ட், மின்னழுத்த வேறுபாடுனா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வி. அவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பினை நிறுவினார். இப்போ இது கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம்ல, மின்னோட்டத்திற்கு மின்னழுத்த வேறுபாட்டுக்கு இடையே உள்ள தொடர்பை கூறியவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், ஜார்ஜ் சைமன் ஹோம். ஓகேங்களா? அப்போ இந்த பாயிண்ட்டை பாருங்கள், மின்னோட்டம் மின்னழுத்த வேறுபாட்டுக்கு நேர் தகவல் அமையும். அவ்வளோதான். இதான் இதை அண்டர்லைன் பண்ணிக்க மட்டும்தான் படிக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும், வி இருக்கு பாருங்க, ஐ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வி. இதை மட்டும் தான் படிச்சுக்கிறோம். வி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஐ அப்படி கூட எழுதிக்கலாம். எப்போயுமே ப்ரொபோர்ஷனலை கேன்சல் பண்ணால் என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு போட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம், ஆர். அதுதான் வி ஈக்குவல் டு ஐஆர் அல்லது ஆர்ஐ இருக்கு இல்லையா. அந்த ஆர்ன்றது என்ன சார், தட் இஸ் கால்டு, அதுதான் மின் தடை. இதுக்கு பேர் தான் என்ன பேர், ரெசிஸ்டன்ஸ்னு பேர். ரெசிஸ்டன்ஸ். சரியா? அப்போ வி ஈக்குவல் டு ஐஆர். சரிங்களா? இப்போ ஐ கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், வி பை ஆர் ஈக்குவல் டு ஐ. இப்போ ஆர் கேட்குறாங்க சார், அப்போ என்ன பண்ணுவீங்க, வி பை ஐ ஈக்குவல் டு ஆர். சரியா? இதுதான் ஃபார்முலா. இதுதான் ஆர் என்று சொல்லக்கூடிய மின்தடைக்கான டெஃபனிஷனும் கூட. மின்தடைக்கான டெஃபனிஷனும் கூட. அப்போ ஆர் ஈக்குவல் டு வி பை ஐ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு பொருளினுடைய மின்தடை, ஒரு பொருளின் வழியாக மின்னோட்டங்கள் பாய்ந்து செல்வதை, மின்னோட்டம் பாய்வதை எதிர்க்கக்கூடிய அந்த பண்பு பொருளின் மின்தடை என்று அழைக்கப்படும். ஒன்றுமே சிம்பிள் தான். இப்போ ஒரு ஒயர் இருக்குது, ஒயர் வழியாக கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. என்ன ஃப்ளோ ஆகுது, கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. திடீர்னு அது ஒரு தடையை ஏற்படுத்தி ரெண்டாக கட் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு பல்பை ஃபிட் பண்ணுறீங்க. அப்போ அந்த பல்பு ஃபிட் ஆகும்போது அந்த பல்பு என்ன ஆகுது, க்ளோ ஆகுது, எரியுது. சரிங்களா? அப்போது கரண்ட்டு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துல வந்து ஒரு தடையை ஏற்படுத்துகிறீங்க இல்லையா, தடையை ஏற்படுத்தி ஒரு பல்பை ஃபிட் பண்ணுறோம் இல்லையா, அதற்கு பேர் தான் மின்தடை. அதற்கு பேர் தான் என்ன பேர், மின் தடை. மின்னோட்டத்தில் ஏற்படக்கூடிய தடை. அதான் ஒரு பொருளின் வழியாக மின்னோட்டங்கள் பாய்ந்து, கரண்ட் பாய்ந்து
செல்வதை மின்னோட்டம் அல்லது மின்னோட்டம் பாய்வதை எதிர்க்கக்கூடிய பண்பு. சரிங்களா? ஒரு தடையின் மேல் எதிர்க்கக்கூடிய பண்பு. அப்படின்னா V/I ஈக்குவல் டு ஆர்னு எழுதலாமா? அப்போ டெஃபனிஷன் சொல்லுங்கள். த ரேஷியோ பிட்வீன் தி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அண்ட் த கரண்ட்ஸ். கரெக்டாக? கடத்தி ஒன்றிய முனைகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் அதன் வழியே செல்லும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள தகவு. அவ்வளோதான். அண்டர்லைன் பண்ணிக்கிறது மட்டும் எழுதுனா போதும். மேலே இருக்குது விங்க மின்னழுத்த வேறுபாடு, கீழே இருக்குது என்னது ஐ மின்னோட்டம். ரெண்டுக்கு இடைப்பட்ட தகவு ரேஷியோ, தட் இஸ் கால்டு ரெசிஸ்டன்ஸ். அவ்வளோதான். எந்த விதியின் மூலமாக பெறப்பட்டது? ஹோம் விதி மூலமாக பெறப்பட்டது. அப்போ மின்தடையின் அலகு என்ன? எஸ்ஐ அலகு ஹோம். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், அடிக்கடி எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க. இது சிம்பிளுடைய ஹோமுடைய சிம்பிள் இந்த மாதிரி இருக்கும். சரியா? பாருங்கள், அது ஓரியன்டாக ஒரு சம கொடுத்துருக்காங்க. 30 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு கொண்ட ஒரு கடத்தியின் 30 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? இப்போ V கொடுத்துட்டாங்க. V ஈக்குவல் டு 30. சரி, ஓகே. 30 வோல்ட்டு 2 ஆம்பியர். ஆம்பியர்னாலே என்ன அர்த்தம்? மின்னோட்டம். அப்போ என்ன கொடுத்துட்டாங்க? I ஈக்குவல் டு 2 ஆம்பியர் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க? மின் தடை கேட்குறாங்க. அவ்வளோதான், சிம்பிள். அப்போ R ஈக்குவல் டு V/I. அப்போ 30/2 15 ஓம். முடிஞ்சா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மின் தடை என்னன்னு சொல்கிறாங்க. இப்போ மின் தடைன்னா என்னென்னு புரியுதுங்களா? இதுவரையும் புரியுதா? ரெசிஸ்டன்ஸ் புரியுதுங்களா? இதாக இருக்குல்ல, இது புரியுது இல்லை? ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு புரியுதா? ரெசிஸ்டன்ஸ் புரியுதுங்களா? ரைட். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் கூட மின் தடை இதனுடைய தலைகீழ் தான் கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மின் தடையை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க அப்படின்னா மின் கடத்து திறனை பார்த்துடலாம். இந்த இது பாருங்க, மின் கடத்து திறன். இதை பாருங்கள் ஒரு நிமிஷம். இதை மட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும். என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு பொருளின் வழியாக மின்னோட்டங்கள் பாய்ந்து செல்வதை அல்லது மின்னோட்டம் பாய்வதை அனுமதிக்கும் பண்பு. அனுமதிக்கும் பண்பு. அங்கே என்ன பார்த்தோம்? எதிர்க்கும் பண்பு அப்படின்னு பார்த்தோமா? அப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லணும். அவ்வளோதான், சிம்பிள். அதான் மின் கடத்து திறன். அதாவது மின்தடையின் தலைகீழி. மின்தடையின் தலைகீழி தான் மின் கடத்து திறன். மின்கடத்துடைய சிம்பிள் G. அப்போ G ஈக்குவல் டு 1/R. அப்போது G ஈக்குவல் டு 1/R அப்படி என்றால் அதனுடைய யூனிட் சொல்லாமல் ஆர்ன்றதுக்கு என்ன வரும்? ஹோம்னு வரும். இந்த ஹோம் மேலே போச்சுன்னா என்ன வருது? ஹோம் பவர் -1. கிளியரா? இருக்கு இல்லையா? ஹோம் பவர் -1. அல்லது ரிவர்ஸில் எழுதலாம். ரிவர்ஸில் என்ன வரும்? மோ அப்படின்னு வரும். கிளியரா? இதுதான் மின் கடத்து திறன். தட்ஸ் ஆல். இப்போ மின்தடை எண்ணுக்கு போகலாம். அப்போது மின்தடை இந்த பாயிண்ட் பாருங்கள். இது மின்தடை ரெசிஸ்டன்ஸ். ஒரு பொருளுடைய மின்தடை இதனுடைய தலைகீழி தான் அப்படியே கீழே இருக்கக்கூடிய இருக்கு பாருங்க, மின் கடத்து திறன். இப்போ மின்தடை எண் போகலாம் சார். ஆர் ப்ரொபோர்ஷனல் டு L/A. இது ஒரு ஃபார்முலா. Lனா லென்த் ஆஃப் த கண்டக்டர், வயருடைய லென்த்து. ஏன்னா அதோடைய டென்சிட்டி, அதோடைய குறுக்குவெட்டு பரப்பு. ஓகேங்களா? அப்போது ஒரு கடத்தியின் மின்தடையானது அதன் நீளத்திற்கு நேர்த்தகவிலும் குறுக்குவெட்டு பரப்பிற்கு எதிர்த்தகவிலும் இருக்கும் அப்படின்னு போட்டு இது எழுதுகிறோம். அப்போ ஆர் ப்ரொபோர்ஷனல் டு L/A. ப்ரொபோர்ஷனலை கேன்சல் பண்ணி ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறீங்க, அதான் ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன பேருங்க? ரோ. இது கூட ஒரு பிசி எக்ஸாமில் கேட்டாங்க. RHO, ரோ. எதை குறிக்கிறது? ரெசிஸ்டிவிட்டியை குறிக்கிறது. ரெசிஸ்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய மின் தடை எண்ணை குறிக்கிறது. மின் தடை எண்ணை குறிக்கிறது. அப்போ மின்தடை என்னுடைய சிம்பிள் என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? ரோ. அப்போ ரோ தான் எனக்கு தேவை. அப்போ என்ன போகும்? இந்த ஏ இங்கே போயிருமா? அப்போ RAன்னு வந்துருமா? டிவைட் பை எல் கீழே வந்துருமா? அப்போ ரோ இஸ் ஈக்குவல் டு RA/L ஃபார்முலா. இது அப்படியே டெஃபினேஷனாக சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்? ரோ அப்படிங்கிறது மின்தடை எண்ணானது, ஆர்ன்றது ரெசிஸ்டன்ஸ், ஏன்றது கிராஸ் செக்ஷன் ஏரியா, தட் மீன்ஸ் குறுக்குவெட்டு பரப்பு. அப்போது மின்தடை எண்ணானது மின்தடைக்கும் குறுக்குவெட்டு பரப்பிற்கு நேர்த்தகவிலும் கடத்தியின் நிலத்திற்கு எதிர்த்தகவிலும் அமையும். அவ்வளோதான் விஷயம். கிளியரா? அது சிம்பிளை நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். சிம்பிளை புரிஞ்சுக்கிட்டாலே அதை வச்சு என்ன பண்ணிடலாம்? டெஃபினேஷன் நம்மளே உருவாக்கிடலாம். ரோ இஸ் ஈக்குவல் டு RA/L. அப்போ இங்கே பாருங்கள், ஒரு கடத்தியின் மின்தடை எண் என்பது என்ன அப்படின்னா அதன் வழியே பாயங்கும் மின்னோட்டத்தினை எதிர்க்கக்கூடிய திறன். அதை தான் மின்தடை எண்.
அல்லது ஓரலகு நீளமும் ஓரலகு குறுக்கோட்டு புறக்கோட்டு கடத்தி ஒன்று மின்னோட்டத்திற்கு ஏற்படுத்தும் மின்தடை அக்கடத்தி பொருளின் அக மின்தடை அல்லது தன் மின்தடை எண் என்று வரையறுக்கப்படுகிறது. இதனுடைய அலகு ஹோம் மீட்டர். இதனுடைய அலகு என்ன? ஹோம் மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சார் இப்போ கண்டுபிடிக்கிறாங்க? இப்போ ரோ ஈக்குவல் டு RA/Lன்னு இருக்கான், இதிலே கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஆறுன்றது என்ன? ரெசிஸ்டன்ஸ், மின்தடை. அதனுடைய அலகு என்ன? ஹோம். சரி, ஓகே. ஹோம் இன்ட்டு ஏன்றது ஏரியா, குறுக்கூட்டு பரப்பு, பரப்பளவின் அலகு என்ன? மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை எல்ன்றது என்னது? லென்த்தோட அலகு மீட்டர். இப்போ 1 மீட்டருக்கும் இங்கே இருக்கக்கூடிய 1 மீட்டர் கேன்சல் பண்ணலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? ஹோம் மீட்டர்னு இருக்குமா? ஹோம் மீட்டர். இதுதான் வந்து ரெசிஸ்டிவிட்டியுடைய யூனிட். இந்த இருக்கு இல்லையா? இஸ் இட் கிளியர்? ஓகே. இப்போது மின்தடை எண், மின்தடைன்னு பார்த்தோம். அதனுடைய தலைகீழ் தான் மின் கடத்து திறன்னு ஒன்று பார்த்தோம். அதே மாதிரி மின்தடை எண்ணுன்னு ஒன்று இப்போ பார்த்துருக்கோம். இதனுடைய தலைகீழி தான் இந்த பாயிண்ட்டு. மின்தடை எண்ணின் தலைகீழி மின் கடத்து எண். தட் மீன்ஸ் தமிழில் கண்டக்டிவிட்டி அப்படின்னு பேர். என்ன பேர்? கண்டக்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டியுடைய தலைகீழி கண்டக்டிவிட்டி, ரெசிஸ்டன்ஸோட தலைகீழி கண்டக்டன்ஸ். இந்த மின்கடத்து திறன் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் கண்டக்டன்ஸ். அப்போ டன்ஸில் முடியுது. கண்டக்டன்ஸ் அப்படின்றது ரெசிஸ்டன்ஸனுடைய தலைகீழி, கண்டக்டிவிட்டின்றது ரெசிஸ்டிவிட்டியோட தலைகீழி. சரிங்களா? அப்போ டிஒய்ன்னு முடியும், அது ஏஎன்சின்னு முடியும். ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ரோ இஸ் ஈக்குவல் சிக்மா ஈக்குவல்ஸ் 1/ρ. 1/ρனா என்ன வரும்? 1 ஓம் மீட்டர்னு வரும். கரெக்டாக நான் சொல்கிறது? அப்போ 1 ஓம் மீட்டர்ங்கிட்ட போகும்போது என்ன மாறும்? ஹோம் பவர் -1 மீட்டர் பவர் -1 அப்படின்னு மாறும். இந்த ஹோம் பவர் -1 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? மோ மீட்டர் பவர் -1. மோ மீட்டர் பவர் -1. ஓகேங்களா? ஓம் மீட்டர் பவர் -1. கிளியரா? ரைட். இதுவரையும் கிளியராக இருக்குல்ல? இதுவரை எல்லாருக்கும் கிளியராக இருக்குல்ல? நெக்ஸ்ட் பார்க்கலாம். காம்பவுண்ட்களை விட, தட் மீன்ஸ் இன்சுலேட்டர், காம்பவுண்ட்களை விட கடத்திகளுக்கு மின்கடத்தி எண் அதிகம்ன்றாங்க. காம்பவுண்ட்களை விட கண்டக்டர்ஸ்க்கு மின்கடத்தி எண், தட் மீன்ஸ் ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ, கண்டக்டிவிட்டி வேல்யூ அதிகம்ன்றாங்க. கண்டக்டிவிட்டி வேல்யூ அதிகம். ஆனால் மின்தடை எண்ணானது காம்பவுண்ட்களை விட கடத்திகளுக்கு குறைவு. ஓகேங்களா? அப்போ ரெசிஸ்டிவிட்டி கண்டக்டன்ஸுக்கு கம்மியாக இருக்குன்றாங்க. ஆப்வியஸ்லி அதுக்கு ஆப்போசிட்டாக தானே சொல்ல முடியும். கடத்திகளுக்கு குறைவு, இங்கே வந்து கடத்திகளுக்கு அதிகம், இங்கே வந்து கடத்திகளுக்கு குறைவு ரெசிஸ்டிவிட்டி. அப்போ ஒரு சில மின்தடை எண்ணுங்க கொடுத்துருக்காங்க. கடத்திகளை தாமிரத்துடைய மின்தடை எண் எவ்வளவு, நிக்கலுக்கு எவ்வளவு, குரோமியம், கண்ணாடி, ரப்பர், இந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் ரீட் பண்ணி தான் ஆகணும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு எஸ்பெஷலி டிஎன்எஸ் சர்வீஸ் படிக்கிறவங்களுக்கு டேரெக்டாக கொஷின் கேட்கலாம். டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரேர் தான். சரியா? பட் ஆனால் கேட்கலாம். ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளமேட்டிக் சம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளமேட்டிக் சம் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கலாம். 10 மீட்டர் நீளம். அப்போ எல்லு கொடுத்துட்டாங்க. எல்லு கொட்டு 10 மீட்டர். சரி, ஓகே. 2 × 10⁻⁷ மீட்டர் ஸ்கொயர்டுன்னு வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக அது என்ன வந்துடும்? ஏரியா வந்துடும். அப்போ ஏரியா ஈக்குவல் டு 2 × 10⁻⁷. சரி. மின்தடை 2 ஓம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 6ம் கொடுத்துட்டாங்க 2 ஓம்னு சொல்லி. சரி, ஓகே. எனில் மின்தடை எண்ணு முதல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மின்கடத்து எண்ணுக்கு மின்கடத்து திறன் மற்றும் மின்கடத்தி எண் 3 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ மின்தடை எண்ணுன்னா என்னது? ரெசிஸ்டிவிட்டியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த இருக்கு இல்லையா? ரோ. இப்போ ரோ இஸ் ஈக்குவல் டு RA/Lன்னு இருக்குது. அப்போ மேலே ஆரோடைய வேல்யூ 2, ஏவோட வேல்யூ 2 × 10⁻⁷ டிவைடட் பை மீட்டர் 10. ஓகே. 10⁻1ன்னு அர்த்தம். இது மேலே போகும்போது -1ன்னு மாறும். கரெக்டாக? 10⁻1 இது மேலே போகும்போது -1ன்னு மாறும். 10 அதாவது தனியாக பிரித்தோம் அப்படின்னா இது 10⁻1. இது மேலே கொண்டு போகும்போது என்னவா மாறும்? இன்ட்டு 10⁻−1 வரும். அப்போ அடுக்கு ஆட் பண்ணிக்கலாம். -7 -1 எவ்வளோ வரும்? -8 வருமா? 2 × 2 4. அப்போ இது மின்தடை எண் ரோ. ஜி ஈக்குவல் என்ன சொல்லியிருக்கோம்? 1/6ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 1/2 எவ்வளோ வருது? 0.5 மோ. மின்கடத்தி எண் மின்தடை எண்ணின் தலைகீழி. சரிங்களா? அப்போ 1/ρ ஆல்ரெடி ரோ கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ? 4 × 10⁻−8. அப்போ 1/4 10⁻−8. இப்போ 10⁻−8 மேலே கொண்டு போனால் எப்படி மாறும்? 10⁻+8ன்னு மாறும். 1/4 எவ்வளோ வருது? அடிச்சோன்னா 0.25 வருமா?
அப்போ 0.25 இன்ட்டு 10⁸ அவ்வளோதான். ஈஸி தான், ரொம்ப ஈஸி. ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே எல்லா ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்க, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் இது. இந்த உங்களுக்கு தெரியுமா பாயிண்ட்டு? மின்தடையன் நிக்ரோம் என்பது மிக உயர்ந்த மின்தடையன் கொண்ட ஒரு கடத்தி. எவ்வளவு அதோடைய வேல்யூ? 1.5 இன்ட்டு 10⁻6 ஹோம் மீட்டர். 1.5 இன்ட்டு 10⁻6 ஹோம் மீட்டர் வேல்யூவும் கேட்டிருக்காங்க, டேரெக்டாகவும் கேட்டிருக்காங்க. நிக்ரோம் அப்படிங்கிறது நிக்கல் ப்ளஸ் குரோமியம் கலந்த ஒரு உலோக கலவை, ஒரு அலாய். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க? மின்சலவை பெட்டி, அயன் பாக்ஸில், மின் சூடேற்றி, ஹீட்டர், இந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்துகிறோம். வெப்பமேற்றும் சாதனங்களில் இது பயன்படுகிறது. எதுக்காக? சூடேற்றும் இழையாக, ஹீட்டிங் எலமெண்ட்டாக பயன்படுத்துவாங்க. ஹீட்டிங் எலமெண்ட்டாக பயன்படுத்துவாங்க. கேட்கலாம், இது கூட ஒரு கொஸ்டின். ஹீட்டிங் எலமெண்ட்டாக பயன்படுத்தக்கூடியது நிக்ரோம். அல்லது ஹை ரெசிஸ்டிவிட்டி. ஓகேங்களா? மிக உயர்ந்த மின்தடை என்ன அப்படின்னா எடுத்தோம்? ஹை ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ. ஹை ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ கொண்ட ஒரு கண்டக்டர் எதுன்னு கேட்டாங்கன்னா நிக்ரோம் தான். புரியுதுங்களா? ஓகே, சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது மின்தடைகளின் தொகுப்பு. ஓகே, ஸோ மின்தடைன்னா என்ன அர்த்தம்? ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் அல்லது ரெசிஸ்டார்ஸ் மின்தடைகள். ஓகே, மின்தடை ரெசிஸ்டார்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸுடைய கனெக்ஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ஒன்று தொடர் இணைப்பு, இன்னொன்று பக்க இணைப்பு. தொடர் இணைப்பு அப்படின்னா சீரியஸ் கனெக்ஷன். அடுத்து பக்க இணைப்பு அப்படின்னா இது பேரலல் கனெக்ஷன். சொல்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே போதும், ரொம்ப சிம்பிளானது. ஃபார்முலா மட்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு பார்க்கலாம், மின்தடையாக்கில் தொடர் இணைப்பு, சீரியஸ் கனெக்ஷன். சீரியஸ் கனெக்ஷனில் நம்மளுக்கு என்ன தெரியணும்? ஓகேங்களா? எஸ்பெஷலி சீரியல் பல்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. சீரியல் பல்பு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த திருவிழா காலங்கள் எல்லாம் பயன்படுத்திருப்பாங்க இல்லையா? வண்ண வண்ண விளக்குகள், அந்த மாதிரி வரிசை, அந்த மாதிரி வரிசையாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த இடத்துல ஒரு பல்பு, இந்த இடத்துல ஒரு பல்பு, இப்படி. ஓகே, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பல்பு செருகிறாங்க. தான் சீரியஸ் கனெக்ஷன். அப்போ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது R1, இது R2, இது R3, இது R4 அண்ட் ஸோ ஆன் போய்கிட்டே இருக்கும். அப்போ தொடர்ச்சியாக உள்ளபோது ஒவ்வொரு மின்தடையங்கள் வழியாக ஒரே அளவு மின்னோட்டம் பாயும். எவ்வளவு மின்னோட்டம்? ஒரே அளவு மின்னோட்டம் பாயும். சரியா? அப்போது இந்த இடத்துல நேராக வந்துடுங்க. ஓகே, இவ்வளோ பெருசாலாம் இருக்குது சார், என்ன சார் இதெல்லாம் வந்து ஃபார்முலாவே வேணாம், இந்த ஃபார்முலாலாம் வேணாம், நேராக இங்கே வந்துடுங்க. இது வந்து ஹோம்ஸில் அப்படி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபார்முலா எது ரொம்ப முக்கியம்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா, RS = R1 + R2 + R3. இதான் வந்து தொகுப்பயன் மின்தடைன்னு சொல்லுவாங்க. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. சரிங்களா? அப்போ RS ஏன் சொல்கிறாங்க? சீரியஸ் கனெக்ஷன். அப்போ R1 + R2 + R3. ஏன் சார் 3 தான் வருமா? 4 கூட வந்துச்சுன்னா R4 போட்டுங்க, 5 வந்துச்சுன்னா R5 போட்டுங்க, அவ்வளோதான். சரியா? இது ஒரு இது ஒரு ஃபார்முலா 1. ரெண்டாவது இங்கே வந்துருங்க. தொகுப்பெண் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், தொகுப்பெண் மின்தடையானது தனித்தனியாக உள்ள மின்தடைகளின் உயர் மதிப்பை விட அதிகமாக இருக்கும். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ R1 இருக்குது, R2 இருக்குது, R3 இருக்குது. இதில் உயர் மதிப்பு என்று அழைக்கப்படுவது எது? இப்போ இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இது ஒரு 5 ஹோம்னு வச்சுக்கோங்க, இது 2 ஹோம், இது ஒரு 3 ஹோம். இதில் உயர் மதிப்பு எது? R1 தான், 5 ஹோம் தான். ஓகே, இதனுடைய மதிப்பை விட இது அதிகமாக இருக்குன்றாங்க. RS எவ்வளவு? RS = R1 + R2 + R3. அப்போ 3 கூட்டுங்க, 5 + 2 + 3 எவ்வளோ வருது? 10 வருது. ஆனால் இந்த ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸில் இது அதிகமான வேல்யூ 5 தான். அப்போது RSோட வேல்யூ, RSோட வேல்யூ 10 ஹோமு. 3 கூட்டினோன்னா அதில் அதிகபட்சம் இருக்கக்கூடியது R1ஓட வேல்யூ தான். அதோடைய வேல்யூவே 5 ஹோம் தான். கரெக்டாக? அப்போது RS தொகுப்பயன் மின்தடையானது இஸ் கிரேட்டர் தென் R1ன்னு சொல்லிடலாமா? R1 தான் வருமா சார்? இங்கே இது எதுக்கு அதிகமாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், அதை வச்சு ஒரு ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியானது. R1 5, இப்போ மேலே சொன்ன மாதிரி அதே 5 3 2 கொடுத்துருக்காங்க. வோல்ட் வந்து V வந்து 10 வோல்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, கரண்ட் என்னன்னு கேட்குறாங்க. மின்தடையும் தொகுப்பயன் மின்தடையும் கண்டுபிடிக்கணும், மின்சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டத்தையும் கண்டுபிடிக்கணும். இதில் ஒரு கீவேர்டு என்னென்னா, என்ன இணைப்பு? தொடர் இணைப்பு. இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. அப்போ சிம்பிள் தான், 3மே கூட்டுறோம். 3மே கூட்டினா எவ்வளோ வருது? 10 ஹோம் வருது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ RS = 10 ஓம். இப்போ V = I/RS. இப்போ 10/10 எவ்வளோ வருது? 1 ஆம்பியர். இது ஒரு முக்கியமான சம்மு. சேம் இதே மாதிரி தான் பக்க இணைப்பு.
பக்க இணைப்புனா மேலேருந்து கீழாக இந்த மாதிரி. இப்போது 8 ஃப்ளோர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர், இந்த மாதிரி ஒன்று கீழே ஒன்றாக இருக்கு இல்லையா, அது பக்க இணைப்பு, பேரலல் கனெக்ஷன். நேராக எங்கே வந்துடுங்க, இந்த பாயிண்ட் பாருங்கள். பேரலல் கனெக்ஷனில் 3 மின்தடையாக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது ஒவ்வொரு மின்தடையாக்கிக்கும் குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடானது சமமாக இருக்கும். இந்த பாயிண்ட்டை 1 செகண்ட் ரீட் பண்ணிக்கணும், சரிங்களா? ஒவ்வொரு மின்தடையாக்கினா இந்த இடத்துல ஒரு R1 இருக்குது, இது R2, இது R3, ஒன்றுக்கு கீழே தான் இருக்குது. ஓகே, ஒன்றுக்கு கீழே ஒன்றாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இதனுக்கு இப்போ R1லேருந்து R2 இதுக்கு இன்பிட்வீனில், அதேமாதிரி R2 டு R3 இன்பிட்வீனில், ஓகேங்களா? இல்லை இதில் இருக்கக்கூடிய அந்த V மின்னழுத்த வேறுபாடானது சமமாக இருக்குன்றாங்க, சிம்பிள் லாஜிக், சரிங்களா? அந்த V வந்து சேமாக இருக்குன்றாங்க. ரைட். இப்போ V ஈக்குவல் டு V/R1 அப்படிலாம் நேராக இங்கே வந்துடுங்க. 1/RP இதுதான் வந்து தொகுப்பெண் மின்தடை. 1/RP இஸ் ஈக்குவல் டு 1/R1 + 1/R2 1/R3, அவ்வளோதான். சரியா? நேராக இங்கே வந்துடலாம். ஏன்னா தொகுப்பெண் மின்தடையானது தனித்தனியாக மின்தடைகளை மதிப்பை விட குறைவாக இருக்கும். என்ன சார் சொல்கிறது புரியல? அதே பாயிண்ட்டை எடுத்துக்கிறோம். இப்போ R1 எவ்வளவு, 5ன்னு எடுத்துக்கிட்டோமா? ஆமாம். R2 எவ்வளோ எடுத்துக்கிட்டோம், 2ன்னு எடுத்துக்கிட்டோம். R3 எவ்வளோ எடுத்துக்கிட்டோம், 3 நம்ம எடுத்துக்கிட்டோம் RSல, சரிங்களா? இப்போ இங்கே RPயோட வேல்யூ 1/RP இஸ் ஈக்குவல் டு 1/R1 + 1/R2 + 1/R3, அதான ஃபார்முலா? இப்போ 3 ஆட் பண்ணுங்கள். 3 ஆட் பண்ண எவ்வளோ வருது, 1/5 + 1/2 + 1/3 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? ஸோ எல்சிஎம் தான் எடுக்கணும், சரிங்களா? எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ வருது, 30 வருது. மேலே வந்து 31ன்னு வரும், கரெக்டாக? அப்போ 31/30 அப்படின்னும் போது அதோடைய வேல்யூ கொஞ்சம் பார்த்துக்கணும். 1 பாயிண்ட் சம்திங் வருது. 1 பாயிண்ட் தான், ஓகேங்களா? இப்போ 0 39 இப்போ 0 வரும். இப்போ இங்கே ஒரு 0 போடுவீங்க, மறுபடியும் ஒரு 0 போடுறோம், அப்போ 3 வரும். இப்படியே போகும். 1.0ன்னு 3 தான், கரெக்டாக? இது எதோட வேல்யூ, RSோட வேல்யூ தான் 1.0, சரியா? 0.3 அப்படின்னு வச்சுக்கிறோம். சரி, RPயோட வேல்யூ. பட் இந்த ஒவ்வொருத்தரோட வேல்யூ இப்போ 5, 2, 3 இதோட லோயஸ்ட் வேல்யூ அது R2 தானே லோயஸ்ட் வேல்யூ. அப்படி என்றால் RPயோட வேல்யூ இஸ் லெஸ் தென் லோயஸ்ட் வேல்யூ ஆஃப் தனித்தனி மின்தடை. அப்போ R2 கரெக்டு தானே, தான் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் லாஜிக். ஓகே, தட்ஸ் ஆல். இதுதான் வந்து இந்த டாப்பிக்கில் தெரியக்கூடியது. இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் நல்லா படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. RS RPனா என்ன, அதுக்கப்புறம் தொடர் இணைப்பில் பக்க மின்தடையாக்கிகள், தொடர் பக்க இணைப்பில் சுற்றுவப்பிடல், இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம், ரொம்ப இதெல்லாம் இல்லை. இப்போது தொடர் இணைப்புக்கும் பக்க இணைப்புக்கும் உள்ள வேறுபாடு, ஓகே, இது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம். தொகுப்பெண் மின்தடை அப்படின்னா அது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இங்கே வரும்போது இது RSன்னு வரும் தொடர் இணைப்பு, இங்கே வரும்போது RPன்னு வரும், கரெக்டு தானே? அப்போ மிக உயர் மின்தடையை விட அதிகமாக இருக்கும், இங்கே மிக குறைந்த மின்தடையை விட குறைவாக இருக்கும். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. தொகுப்பெண் மின்தடை அதிகமாதலால் மின்சுற்று மின்னோட்டம் குறைவாக இருக்கும். அப்போ மின்தடை அதிகமாக இருந்துச்சுனாலே ஆப்வியஸ்லி குறைவாக தானே இருக்கும் மின்னோட்டம். சொல்கிறது புரியுது இல்லையா? ஏன்னா V = IR, ஓகே. அப்போ R = என்ன வந்துடும், V/Iன்னு வரும். அப்போ R வந்து Iக்கு எப்படி இருக்குது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அப்போ R அதிகமாக இருந்துச்சுன்னா I குறைவாக தானே இருக்கும், அதான் கொடுத்துருங்க. மின்தடை அதிகமாக இருந்துச்சுன்னா மின்னோட்டம் குறைவாக இருக்கும். மூடிய மின்சுற்றில் ஏதேனும் ஒரு புள்ளியில் இணைப்பு தடைப்பட்டால் மின்சுற்றின் வழியாக மின்னோட்டம் அனைத்தும் பாயாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, மற்ற மூடிய மின்சுற்றுகள் வழியாக மின்னோட்டம் பாயும். இவ்வளோதான் விஷயம், சரியா? இதுவரையும் புரியுதுங்களா? இதுதான் வந்து கனெக்ஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், சீரியஸ் கனெக்ஷன் அண்ட் தென் பேரலல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சீரியஸ் கனெக்ஷன் அண்டு பேரலல் கனெக்ஷன், தொடர் இணைப்பு பக்க இணைப்பு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு, ஓகே, ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்னு சொல்கிறோம். ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட், சரி தானே? இப்போ ஜூல் வெப்ப விளைவு அதில் ஃபஸ்ட் நான் பார்க்கக்கூடியது ஒன்றும் இல்லைங்க. ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்னா என்ன சார், வீட்டில் எந்த ஒரு எலக்ட்ரிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கலாம். அது லைட்டாக இருக்கலாம், ஃபேனாக இருக்கலாம், ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், வாஷிங் மிஷினாக இருக்கலாம், ஏதோ ஒன்று எடுத்துக்கங்க. எது எடுத்தாலும் கரண்ட் ஃப்ளோ ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து கண்டிப்பாக ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்டாக நான் சொல்கிறது? இப்போது லைட்டு போடுறோம், எடுத்த உடனே போடும்போது ஹீட் ஆகாது.
ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு அந்த பல்பை போய் நீங்கள் டச் பண்ண எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஹீட் ஆகிருக்கும். கரெக்டாக நான் சொல்கிறது? சேம் அதே மாதிரி தான் ஃபேனு. எந்த எலக்ட்ரிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக எடுத்தாலும் ஒரு 1 ஹவர் கழிச்சு நீங்கள் தொட்டிங்கன்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக ஹீட்டாக இருக்குமா? அதுதான் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. இப்போ இதை தான் வந்து யார் கண்டுபிடிக்கிறா? ஜூல் கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் வந்து ஜூல் வெப்ப விதி. ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஜோன்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங், ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்னு சொல்லக்கூடியது. ஓகே ஓகே ஃபார்முலா டேரெக்டாக என்ன பண்ணுறாங்க? இந்த ஃபார்முலா எடுத்துக்குவோம். H = W = VQ. இது என்ன சார் அப்படின்னா, நம்ம வந்து V = W/Qன்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம் எங்கள் மின் அழுத்தத்தில். அப்போ Wன்னா என்ன சொல்லுவீங்க? VQ, அவ்வளோதானே? ஓகே, அந்த ஃபார்முலாவை தான் இங்கே நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல டபிள்யூக்கு பதிலாக ஹெச்சை கன்சிடர் பண்ணும். ஏன்னா ஹெச்ன்றது என்னது? ஒன் ஆஃப் தி ஒர்க்கு தான். அப்போது செய்யப்படும் வேலையானது VQ ஆகும். அதாவது மின்னோட்டத்தை மின்தடையின் வழியே மின்னழுத்த வேறுபாட்டில் இயக்க செய்யப்படும் வேலையானது VQ. அதனால் வேலை மின்தடையில் வெப்ப ஆற்றலாக மாறி வெளிப்படுகிறது. அந்த ஒர்க்கு தான் நம்மளுக்கு என்னவா வெளிப்படுது? ஹீட்டாக ஏற்படுது. அப்போ ஹீட் H = VQன்னு நம்ம எடுத்துக்கலாம். வியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம், கியூவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். வியோட வேல்யூ என்னது? அக்கார்டிங் டு த ஹோம்ஸ் லா IR. V = IR. சரியா? இது ஒரு ஃபார்முலா. நம்ம மின்னோட்டம், தட் மீன்ஸ் எலக்ட்ரிக் கரண்ட்டு, அந்த டாப்பிக்கில் கியூவோட வேல்யூ என்ன வரும்? I × T. தெரியுதுங்களா? இதோடைய வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறது அக்கார்டிங் டு த ஹோம்ஸ்ல படி V = IR. சரி, கியூவோட வேல்யூ என்ன? I × T. எங்கே பார்த்தோம்? I = Q/Tன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? I = Q/T. அப்போ Qனா என்ன வரும்? I × Tன்னு வரும் இல்லையா? அந்த ஃபார்முலா தான் இது. இந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? இங்கே VQவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ Vக்கு பதிலாக I × T இன்ட்டு Qக்கு பதிலாக Vக்கு பதிலாக I × R, Qக்கு பதிலாக I × T. தட் இஸ் கால்டு H. கரெக்டாக? இப்போ என்ன வரும்? I 2 இருக்கிறதுனால H = I² RT. அவ்வளோதான். அவ்வளோதான். இதுதான் ஃபார்முலா. இதுதான் வந்து டெஃபினிஷன் கூட. என்ன சொல்லலாம்? எல்லாமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்குது. எது? I² இருக்கட்டும், R இருக்கட்டும், T இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐனா என்னது? மின்னோட்டம், எலக்ட்ரிக் கரண்ட். அப்போ அதனுடைய ஸ்கொயருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஆர்னா என்ன? ரெசிஸ்டன்ஸ், மின்தடை. மின்தடைக்கு நேர்த்தகவல் இருக்குது. டீனா என்ன? டைமு, காலத்திற்கு நேர்த்தகவல் இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். இதை தான் அப்படியே அந்த 3 பாயிண்ட்டாக டெஃபினிஷனாக கொடுத்துருப்பாங்க. பார்க்கலாமா? இங்கே பாருங்கள். அப்போ ஜூல் வெப்ப விதி H = I² R × T. அப்போது ஃபஸ்ட்டு ஜூல் வெப்ப விதி எனப்படும் விதியின்படி ஒரு மின்தடையில் உருவாகும் வெப்பமானது, ஹீட்டானது இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I² அப்படின்றாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், அதன் வழியே பாயும் மின்னோட்டத்தின் இருமடிக்கு நேர் விகிதத்திலும், ஏன்னா ஸ்கொயரில் இருமடிக்கு நேர் விகிதத்திலும், ஆர் ரெசிஸ்டன்ஸ், மின்தடைக்கு நேர் விகிதத்திலும், அடுத்த T காலம், மின்னோட்டம் பாயும் காலத்திற்கு நேர் விகிதத்திலும் இருக்கும். புரியுதா? இப்போ H = I² R × T. என்ன சார் பயன்பாடுகள்? வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து எலக்ட்ரிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அதனுடைய பயன்பாடுகள் தான். எடுத்துக்காட்டு மின்சார வெப்பமேற்றும் சாதனங்கள். ஓகேங்களா? ஸோ மின் சலவை பெட்டி, ரொட்டி சுடும் அடுப்பு, எல்லாமே எலக்ட்ரிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இந்த டாப்பிக்கில் இதனுடைய பயன்பாடுகள் தான். நிக்கல் மற்றும் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. நிக்ரோம் தான் வந்து ஹீட்டிங் எலமெண்ட்டாக பயன்படுதுன்னு சொன்னோமா? நிக்கல் மற்றும் குரோமியம் கலந்த நிக்ரோம் சுருள் வெப்பமாற்றும் சாதனமாக பயன்படுகிறது. ஏனெனில் காரணம் அதிக மின்தடை, ஹை ரெசிஸ்டிவிட்டி, அதிக உருகுநிலை, ஹை மெல்டிங் பாயிண்ட், ஹை ரெசிஸ்டிவிட்டி. நம்ம ஆல்ரெடி இது பார்த்தோம், ஹை ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ. அதே வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட்னா உருகுநிலை, விரைவில் ஆக்சிகரணத்துக்கு உள்ளாகாது. டஸ் நாட் எக்ஸிஸ்ட் தி ஆக்சிடேஷன், ஆக்சிகரணம். சரிங்களா? அந்த ஆக்சிகரணம் கூட இந்த ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. ஏன் வந்து ஹீட்டிங் எலமெண்ட்டாக நிக்ரோம் மட்டும் பயன்படுத்தப்படுதுன்னா இந்த 2 பாயிண்ட் தான். அடுத்து மின் உருகு இலை, ஃபியூஸுங்க. மின் உருகு என்னது? ஃபியூஸ் ஒயர். இதுவே ஒரு கொஷின் தான். ஃபியூஸ் ஒயர் இஸ் மேட் அப் ஆஃப் லெட் அண்ட் டின்.
உள்ள இருக்கா? இங்கே கொடுக்கல. ஓகே, லெட் அண்டு டின். இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது. ஓகே, மின் உருகு இலையானது குறைந்த உருகுநிலை கொண்டது. குறைந்த உருகுநிலை கொண்டது. லோ மெல்டிங் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, லெட் அண்ட் டின். வெள்ளியம் மற்றும் லெட்னா காரியம், டின் எஸ்என்னா டின்னு, அது வந்து வெள்ளியம். காரியம் மற்றும் வெள்ளியத்தாலானது தான் மின் உருகு இலை. அடுத்து மின் விளக்கில் உள்ள இலை, அதாவது பல்போட உள்ள பல்புக்குள்ளே இருக்கும் இல்லையா, தெரியும் இல்லையா, அதில் பயன்படுத்தக்கூடியது. எது பயன்படுத்துவாங்க? டங்ஷன் பயன்படுத்துவாங்க. டபிள்யூ சிம்பிள் வந்து டபிள்யூ. ஓகே, அதை வச்சு ஒரு ப்ராப்ளமடி சம் கொடுத்துருக்காங்க. மின்தடை கொடுத்துட்றாங்க. என்ன கொடுத்துட்றாங்க? ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஒரு மின்னோடு 6 ஆம்பியர் மின்னோட்டம் கரண்ட்டு கொடுத்துட்றாங்க. டைம் கொடுத்துட்றாங்க. வெப்பம் கேட்குறாங்க. அவ்வளோதான், டேரக்ட் கொஸ்டின் அப்படியே கேட்குறாங்க. அப்போ ஹச் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர்டு ஆர்ச்சி. அப்போ 6 ஸ்கொயர்டு இன்ட்டு 5 இன்ட்டு 300. அது என்ன சார் 300? வினாடி வந்து 5 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. அதை வினாடியில் கன்வெர்ட் பண்ணும்போது 300 வினாடி. அப்போ 5 ஹச் ஈக்குவல் டு 54,000 ஜூல். இது கேட்ட ஒரு கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது கேட்ட ஒரு கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க. சரியா? டிஎன்பிசிலே கேட்டிருந்தாங்க. டிஎன்பிசிக்கு ரொம்ப முக்கியம், டிஎன்எஸ்ஆர்பிக்கு முக்கியம். அடுத்து பார்க்கலாமா? ஸோ இதுவரையும் புரியுதா எல்லாருக்கும்? இதுவரை எல்லாருக்கும் புரியுதுங்களா? அப்போ என்ன பார்த்துருக்கோம்? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், மின்னழுத்தம் அல்லது மின்னழுத்த வேறுபாடு. இன்னொன்று என்ன பார்த்துருக்கோம்? மின்னழுத்த வேறுபாட்டுக்கு அப்புறம் மின் தடை பார்த்துருக்கோம், ரெசிஸ்டன்ஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மின் திறன், எலக்ட்ரிக் பவர். எலக்ட்ரிக் பவர், மின் திறன். மின்திறன். ஓகே ரைட். இங்கே பாருங்கள், இங்கே வந்துடலாம். பி ஈக்குவல் டு விஐ, அதான் ஃபார்முலா, அதான் டெஃபினேஷனும் கூட. வீணா அது மின்னழுத்த வேறுபாடு, ஐனா எலக்ட்ரிக் கரண்ட், மின்னோட்டம். அதான், அவ்வளோதான். சரிங்களா? மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டத்தின் பெருக்கற் பலன், அவ்வளோதான். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? மின்திறன்னு சொல்கிறோம். பி ஈக்குவல் டு விஐ. மின்திறனின் எஸ்ஐ அலகு வாட். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். வாட்டனுடைய சிம்பிள் என்ன? டபிள்யூ. நடைமுறையில் மின்திறனின் பெரிய அளவு அழகாக கிலோ வாட் பயன்படுகிறது. சரிங்களா? இதுவும் ஒரு கொஷின். கிலோ வாட்ஸ், அது டொமஸ்டிக் பர்பஸில். இது இந்த பிசிசியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். குதிரைத்திறன். அதனால் சார் குதிரைத்திறன். குதிரைத்திறன் என்பது இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். குதிரைத்திறன் என்பது எஃப்பிஎஸ் அலகு முறையில் மின்னோட்டத்தின் அலகு. அந்த எஃப்பிஎஸ் அலகு முறை யார் பயன்படுத்தினா? ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தினாங்க. இப்போ நம்ம வாட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம வாட்ஸ்ன்னு சொல்கிறோம், அவங்க ஹார்ஸ் பவர்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அப்போ ஒரு ஹார்ஸ் பவர் ஈக்குவல் டு எத்தனை வாட்ஸுக்கு சமம்? அதான் கொஸ்டின். 746 வாட்ஸ். 746 வாட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எஸ்ஐ அலகுமுறை. பட் இதுக்கு முன்னாடி எஃப்இஎஸ் அலகுமுறை, சிஜிஎஸ் அலகுமுறை, எம்கேஎஸ் அலகுமுறைன்னு சொல்லி பல்வேறு அலகுமுறைகள் இருந்துச்சு. அதில் இந்த எஃப்இஎஸ் அலகுமுறை வந்து ஆங்கிலேயர்களால் பயன்படுத்தப்பட்டது. அந்த எஃப்இஎஸ் முறையில் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் வந்து இட்ஸ் அ ஹார்ஸ் பவர். அவ்வளோதான். சரியா? மின்னாற்றல் நுகர்வு, வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய மின் ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஒன்றும் இல்லைங்க, 1 கிலோவாட் பெர் ஹவர். 1 கிலோவாட் 1 கிலோவாட் பெர் ஹவரை தான் ஒரு யூனிட் என்று அழைப்பார்கள். ஒன் கிலோவாட் பெர் ஹவரை ஒரு யூனிட்டாக கன்சிடர் பண்ணுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 கிலோவாட் அப்படிங்கிறது 1000 வாட்ஸ். 1000 வாட்ஸை 1 ஹவருக்கு நான் யூஸ் பண்ணால் அது ஒரு யூனிட்டாக கணக்கிடப்படும். 1000 வாட்ஸை 1 ஹவருக்கு நான் கனெக்ட் பண்ண 1 ஹவருக்கு நான் யூஸ் பண்ணேன்னா அது ஒரு யூனிட்டாக கருதப்படும். இவ்வளோதான் விஷயம். கரெக்ட் இல்லையா? 1 கிலோவாட் பெர் ஹவர்னா 1000 வாட்ஸ் பெர் மணி. அது வந்து ஜூலில் சொல்லணும்னா 3.6 × 10⁶ ஜூல். கிளியரா? அடுத்து பார்த்தோம்னா வீட்டுக்குரிய மின் சுற்றுக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மின் சுற்றுக்கள்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிட்டு தான் போதும். இந்த ரொம்ப பாயிண்ட், இது ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் வீட்டுக்குரிய மின் சுற்றுகளின் அளவு 220 to 230 வோல்ட் மின்னழுத்தமும் அதிர்வெண் வந்து 50 ஹெர்ட்ஸும். ரொம்ப முக்கியமானது. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இதே இது வெளிநாடுகளில் யூகே, யூஎஸ்ஏ போன்ற நாடுகளில் வீட்டுக்குரிய மின்னழுத்தம் 110 120 வோல்ட் மின்னழுத்தமும் 60 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணும் கொண்ட மாறுதிசை மின்னோட்டம் பயன்படுகிறது. ஓகே, மாறுதிசை மின்னோட்டம்னு என்ன அர்த்தம்? ஏசி. ஏசி மீன்ஸ் அல்டர்னேட்டிங் கரண்ட். இங்கேயும் ஏசி தான், அல்டர்னேட்டிங் கரண்ட். ஓகே, இந்த 2 பாயிண்ட்டும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. வேறு என்ன கேட்கலாம்? புவி தடுப்பு, எர்த்திங்.
க்ரீன் கலர் ஒயர் ஒன்று மின்சுற்றோடு சரி இருப்பாங்க. அது பேர் வந்து புவித்தரப்பு கம்பி, க்ரீன் கலர் ஒயர். எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா, இந்த கம்பியானது மின்னோட்டத்திற்கு குறைந்த மின்தடையை தருகிறது, லோ ரெசிஸ்டன்ஸை தரும். சரியா? அதனால் ஏற்படக்கூடிய இந்த லீக்கேஜ், எலக்ட்ரிக் லீக்கேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, மின் கசிவு. அந்த மின் கசிவை தடுக்க, ஓகே, இருக்க போகிறீங்க, உருவாகும் ஆபத்தான மின்னோட்ட மின் கசிவினால் உருவாகும் ஆபத்தான மின்னோட்டத்தை புவித்தொடுப்பு கம்பி வழியாக புவிக்கு செல்கிறது. எனவே புவித்தொடுப்பு கம்பியானது ஒரு பாதுகாப்பான அமைந்து மின்கசிவினால் உண்டாகும் மின் அதிர்ச்சியை தடுக்கிறது. சரியா? அடுத்து மின் உருகுகளை மற்றும் எம்சிபி தெரிஞ்சுக்கிறலாம். இது வந்து அந்த அளவுக்கு கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறது இது பண்ணுறதில்ல. ஓகே, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க சார். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான மட்டும் தான் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் கொடுக்குறோம். இது ஃபியூஸ்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும், மின் உருகுகளை. எம்சிபியில் இது ஒன்று மட்டும் தான், இந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் வீட்டுக்குரிய மின்னழுத்தம் எவ்வளவு, இந்த பாயிண்ட் பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ ஃபியூஸு, அதுக்கப்புறம் மின்னலை பெட்டி, முதன்மை சாவிக்கு அந்த இது இருக்கும் இல்லையா, நம்ம ஆன் பண்ணுவோம்ல அந்த அப்புறம் வந்து பக்க இணைப்புகள், நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிற பக்க இணைப்புகள், அதன் வழியாக தான் என்ன பயன்படுத்துகிறோம், புவி தொடுப்பு கம்பி, அண்ட் தென் கிரவுண்ட் கனெக்ஷன், புவி இணைப்பு, மூணுமே இருக்கும். புவி தொடுப்பு கம்பின்றது இட்ஸ் எர்த்திங், புவி இணைப்புனா கிரவுண்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆப்வியஸ்லி ரெண்டும் ஒரு தான், ஒரே மாதிரி கான்செப்ட் தான். சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்து வேறு என்ன கேட்கலாம்? வாட் இஸ் எல்இடி, லைட் எமிட்டிங் டையோட். இதனுடைய விரிவாக்கம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிவப்பு, பச்சை, மஞ்சள், அதில் இருக்கக்கூடிய கலர், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. கலர் ஆஃப் எல்இடி அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு, ரெட்டு, க்ரீனு அண்ட் எல்லோ அண்ட் ஆரஞ்சு வண்ணங்களை மில்லக்கூடிய எல்இடி பல்புகளை கேலியம் ஆர்சனைடு மற்றும் கேலியம் பாஸ்பைடு போன்ற வேதிச்சர்மங்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஜிட்டல் கடிகாரங்கள், கணக்கீட்டு கருவிகள், போக்குவரத்து சமிக்கைகள், போக்குவரத்து சிக்னல்கள், ஓகேங்களா, தெரு விளக்குகள், அலங்கார விளக்குகள், இது போன்றவற்றில் எல்இடி பயன்படுகிறது. எல்இடி விரிவாக்கம் என்னங்க? தெரிஞ்சவங்க ஓகே தெரியும், லைட், தெரியாதவங்க எழுதிக்கோங்க, லைட் எமிட்டிங் டையோடு. ஓகே, செயலுக்கு துண்டு காட்சி அப்படின்னா டிஸ்பிளே. சரிங்களா? எஸ்பெஷலி இந்த நம்மளுக்கு தெரியும் இல்லையா டிஸ்பிளே அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நம்மளுடைய வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய எல்இடி டிவியாக இருக்கலாம், இல்லை எல்இடி ஸ்க்ரீன்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய கூட்டங்கள், பெரிய பெரிய என்ன சொல்கிறது, பொதுவான இடங்கள், இந்த இடத்துல எல்லாம் காட்சி பலகையில் வச்சுருப்பாங்க இல்லையா, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக. அதுதான் இல்லையா, எழுதுண்டி காட்சி பலகை என்பது எழுத்து அல்லது எண்களை டிஜிட்டல் வடிவில் வெளியீடு செய்யும் ஒரு காட்சி கருவி ஆகும். எல்இடி மின் விளக்குடைய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒளி இல்லாது, மின் இலை இல்லாது, உள்ளே வந்து என்ன இருக்காது, ஃபிலமெண்ட் இருக்காது. ஸோ அந்த காரணத்தினால் ஆற்றல் இழப்பு ஏற்படுவதில்லை. மின் விளக்கை நார்மலான மின் விளக்கை விட குறைந்த வெப்பநிலையை இது கொண்டிருக்கும். ஓகே, ஒளிர் மின் இலை பல்புடன் ஒப்பிடும்போது இது குறைந்த திறனை நுகரும், அது கரண்ட்டை கம்மியாக தான் பிடிக்கும்னு அர்த்தம். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, பல நிறங்களில் இது பெற்றுக்கொள்ள சாத்தியமாகிறது, மலிவு விலை மற்றும் ஆற்றல் சிக்கனம் கொண்டது. பாதரசம் மற்றும் பிற நச்சுப் பொருட்கள் இதில் பயன்படுத்துவது கிடையாது, பட் அந்த பல்பில் பயன்படுத்துவாங்க. அதனால தான் மின்னாற்றல் பற்றாக்குறை இணைக்கிறதுக்கு என்ன பயன்படுத்த சொல்கிறாங்க, எல்இடி அதிகமாக பயன்படுத்த சொல்கிறாங்க. அடுத்து மின் எல்இடி தொலைக்காட்சி. ஓகே, எல்இடி டிவி வீட்டில் பயன்படுத்துகிறோம் இல்லையா, ஸோ அதுதான். நேரம் இங்கே வந்திருக்கேன். 1997 ஜேம்ஸ் மிட்சல் என்பவரால் முதல் எல்இடி தொலைக்காட்சி உருவாக்கப்பட்டது. ஓகே, முக்கியமான கொஷின். அதுக்கப்புறம் தான் 2009 வணிக ரீதியாக எல்இடி தொலைக்காட்சிகள், சரி வணிக ரீதியான என்ன அர்த்தம், நம்ம போய் பை பண்ணி வாங்குற மாதிரி 2009 தான் அறிமுகப்படுத்தப்படுது. ஓகே, எல்இடி தொலைக்காட்சியுடைய நன்மைகள், வெளியீடு பிரகாசமாக இருக்கும், அதாவது அவுட்புட் நம்மளுக்கு தெரியுது இல்லையா டிஸ்பிளே மூலமாக. அது அளவு வந்து பார்த்தோன்னா தெரியும், எல்இடி டிவி ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகே, இந்த பிக்சர் டியூப் முன்னாடி இருக்கிற டிவிலாம் பார்த்தோன்னா பிக்சர் டியூப் இதெல்லாம் பெருசாக இருக்கும், ஆனால் இது வந்து மெல்லியதாக இருக்கும், குறைவான திறனை கொண்டு இருக்கும், அது குறைவான ஆற்றலையும் வருகிறது, ஆயுட்காலம் அதிகம் மற்றும் நம்பகத்தன்மை உடையது. இதெல்லாம் வந்து எல்இடி தொலைக்காட்சியினுடைய நன்மைகள், எல்இடி டிவியினுடைய அட்வான்டேஜஸ்ன்னு கொடுக்குறாங்க. ஸோ தட்ஸ் இட், இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியது. இந்த நினைவில் கொள்கை பாயிண்ட்டையும் ஜஸ்ட் என்ன பண்ணிங்க, ரீட் பண்ணிங்க. இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமேட்டிசம் ஆல்ரெடி உள்ளே வந்தது தான் ப்ராப்ளமேட்டிசம், பின்னாடி ஜஸ்ட் என்னன்னு கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் யோசிச்சுங்க.
இதோட என்ன ஆயிடுச்சு, இந்த டாபிக் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக முடியுது. ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கும் கூட, எலக்ட்ரிசிட்டி டாபிக். என்னென்ன சொன்னமோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க, போதுமானது தான். ஓகேங்களா? ஓகே, எஸ்பெஷலி இந்த ஹோம்ஸ்லாம், இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹோம்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஓகேங்களா? ஸோ இதுதான் எலக்ட்ரிசிட்டி டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி இன்ஸ்டாகிராம்லையும் சயின்ஸ் வித் சரவணன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பேஜ் இருக்குது. ஸோ டெய்லி கொஷின்ஸ் அப்படிங்கிறது போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே. அதை நான் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். போத் டிஎன்பிஎஸ்சிக்கு தனியாகவும் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு தனியாகவும் என்ன பண்ணுறோம், போஸ்ட் பண்ணுறோம். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் ஒன்லி பிவைக்கு மட்டும்தான் போடுறோம். ஓகே, அதே மாதிரி இப்போ நடத்தக்கூடிய அந்த பிடிஎஃப், இதுக்கு முன்னாடி நடத்துகிற பிடிஎஃப்ஸ், நோட்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் தான் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனிவே, அடுத்த வகுப்பில் வந்து நம்ம வந்து 5th லெசன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அக்கோஸ்டிக்ஸ், ஒலியியல், சவுண்டுன்னு இருக்கும் இல்லையா, அந்த ஒலியியல் டாப்பிக்கை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். எனிவே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஆல். அடுத்தடுத்த வகுப்புகளை சந்திக்கலாம். அண்ட் தென் பாய்.